ஓகேங்க சார். கொஸ்டின் எழுதுறீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்னா செகண்டில் ஃபிஃப்த் ஒன் ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண சொன்னோம். ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது சென்டர் பாயிண்ட் கொண்டு இருக்குது. சென்டர் பாயிண்ட் சொன்னீங்க 1,0 தான். 1,0 ஆமாம் சார். 1,0 இருக்கும். 1 சார் 0,1 சாரி தேங்க்யூ 0,1 0,1 அது 0,1 இருக்கும். இங்கே 1 இருக்குமா? இங்கே 1 இருக்கும். 0 இது வந்து 1, இது வந்து 0. இது வந்து 1, இங்கே 1. அப்போ 0,1 இந்த பாயிண்ட் கரெக்டாமா? ஆமாம் சார். இந்த பாயிண்ட். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எது வரைக்கும் போகிறாங்க? எக்ஸ் வேல்யூ -1 வரைக்கும் தான் போகிறாங்க. எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் போகும்? -1 2 + 1 கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ எக்ஸ் வேல்யூ -1 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ -1 இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ -1 அப்ளை பண்ணும்போது 0 ஆயிருமா? ஒய்யோட வேல்யூ 0. கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஒன்றும் இல்லைடா, அந்த பாயிண்ட் போடுறான். -1 1 இங்கே அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னு இங்கே அப்ளை பண்ணுங்க. -1 அப்ளை பண்ணும்போது 0வா? +1 அப்ளை பண்ணும்போது எது வரைக்கும் போகும்? +1 +1 அப்ளை பண்ணும்போது 2. பட் இது என்னது? -1,1ஓட ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். என்னது? ஓப்பன் இன்டர்வல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓப்பன் இன்டர்வல். அப்போ அது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஒரு வேவோ இல்லை ஒரு இது மாதிரி தான் வரும். வித்தவுட் ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இதை பேஸ் பண்ணி போகும். சரியாம்மா? என்ன சொன்னீங்க? -1னா 0, -1னா 0 இங்கே டச் ஆகும். கரெக்டுங்களா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. அப்போ என்ன ஆகும்? இங்கே டச் ஆகாது. ஒரு 0 போட்டால் அதில் டச் ஆகணும்னு அர்த்தம். கரெக்டா? இப்படி போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுவீங்க. இந்த ஷேப்பில் போகும். சரிங்களா? ஒரே நிமிஷம் போட்டு காட்டுறேன் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 2ங்கிற ஒரு பாயிண்ட் வேணும்ல, 2ல் டச் ஆகுது. எங்கே? ஒய்யோட வேல்யூ 2க்கு. எக்ஸ் வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இதுதான் ஒய்யோட வேல்யூ 2. கரெக்டாமா? அதே மாதிரி என்ன ஆகும்? இந்த இடத்துல டச் ஆகாது. டச் ஆகுது அப்படியே பெண்டில் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஓப்பன் பண்ணுறது. அப்போ அந்த லைன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் 1ல் போயிட்டு அப்படியே அந்த 2ல் இருக்கும். பட் அந்த 2ங்கிறது அக்யூரேட்டாக கிடையாது. இது போட்டால் நல்லா நோட் பண்ணிங்க. ஒரு டார்க் மார்க் போட்டாங்கன்னா அந்த இடத்துல டச் ஆகும்னு இருக்கும். அதே ரவுண்டு போட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டச் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 டார்க் மார்க் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இந்த பாயிண்ட் இன்க்ளூடுன்னு இருக்கும். அது எம்டியா போட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிளா போட்டுட்டு டச் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல டச் ஆகுது, இந்த பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு இருக்கும். புரியுது நடக்குது? ஓகே சார். அப்போ இப்படி போட்டு போட்டாங்கன்னா என்னது? அந்த பாயிண்ட்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டச் ஆகல. அந்த மீனிங் என்ன? ஓப்பன் இன்டர்வலா இருக்குது. கரெக்டுங்களா? -1,1ங்கிறது என்னது? ஓப்பன் இன்டர்வலா இருக்குது. -1,1 வந்து ஓப்பன் இன்டர்வலா இருக்குது. பட் அதனால வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிற ஒரு லைன் வந்து அதை டச் ஆகும். சரிங்களா? இது பாயிண்ட். ஓகே சார். அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய டயக்ராம். இதுல எனர்ஜி டவுட் இருக்குது? இந்த டயக்ராம் எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அப்போ மேக்ஸிமம் மினிமம் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்ஸிமம் டச் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் மினிமம் சொல்லலாம். டச் ஆகல. டச் ஆகணும் மீனிங் என்ன? அது போயிட்டே இருக்கும் சார். நோ மேக்ஸிமம் நோ மினிமம். அவ்வளோதான். டச் ஆகல. டச் ஆகாத ஒரு பிரச்சனை. நோ மேக்ஸிமம் நோ மினிமம். சப்போஸ் இதே வந்து க்ளோஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துட்டான்னா மினிமம் வேல்யூ வரலாம், மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கலாம். எப்போ க்ளோஸ் இன்டர்வலில் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் இன்டர்வல் விட்டு கொடுத்துட்டான்னா நம்மளுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்பர் டிஃபிகல்ட். சரிங்களா? ஓகே சார். டயக்ராம் கிளியரா? கான்செப்ட் கிளியரா?